காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் விசேட தேவையுடையவர்களுக்கான தாழ்தள பேருந்து சேவை ஆரம்பம். வாட்டி வதைக்க போகும் வெப்பம். வடக்கு கிழக்கு உட்பட 7 மாகாணங்களுக்கு கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் வல்லரசாக இஸ்ரேல் நெதன்யாகு முழக்கம். இனி விரிவான செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவைகள் உடையவர்கள் முன்னுரிமை அளிக்கும் வகையிலான புதிய தாழ்தள பேருந்து சேவை மாகும்புற பன்முக போக்குவரத்து மையத்தில் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவை நேற்று போக்குவரத்து தூய்மையான இலங்கை தேசிய திட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர், சக்கர நாற்காலி பயன்படுத்துவோர், பார்வையற்ற பயணிகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் எளிதாக பேருந்தில் ஏறுவதற்கு ஏதுவாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த 10 தாழ்தள சிறப்பு பேருந்துகள் இன்று போக்குவரத்து சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன்படி தாழ்தள பேருந்துகள் ஒவ்வொன்றிலும் 30 பயணிகள் இருக்கைகளும், சக்கர நாற்காலியில் ஏறும் பயணிகளுக்கு தனி இருக்கைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மற்றும் மாகரகம அபேசா வைத்தியசாலையில் உள்ளிட்ட முக்கிய சுகாதார மையங்களை உள்ளடக்கி மாகும்புரியில் இருந்து கொழும்பு கோட்டைக்கும் மாகும்புரியில் இருந்து கடவத்தைக்கும் செல்லும் வழித்தடங்களில் ஒரு முன்னோட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறித்த பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் மற்ற பயணிகளுக்கும் வசதியான மற்றும் நம்பகமான போக்குவரத்து சேவையை வழங்க உள்ளது. மேலும் இவ்வாண்டு இறுதிக்குள் இவ்வகையான 122 பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் கண்டி, மட்டக்களப்பு, மாத்தறை மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் இந்த சேவை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இன்று பகல் வேளையில் பல மாகாணங்களில் வெப்ப சுட்டன், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவா, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பம் அதிகரித்து காணப்படுகின்ற போது வெளியிடங்களில் வேலை செய்யும் மக்கள் நிழல் சார்ந்த இடங்களில் அடிக்கடி ஓய்வெடுக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் நோயாளிகளை அடிக்கடி கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறந்த வாகனங்களில் பிள்ளைகளை வெளியில் கூட்டி செல்ல வேண்டாம். அடிக்கடி நீராகாரம் பருக வேண்டும். வெளிர் நிறத்திலான ஆடைகள் அணிதல் பொருத்தமானதாகும். குறித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இது குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு மேலதிகமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் இன்று முன்னெப்போதையும் விட வலிமையான நாடாக உருவெடுத்துள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அடைந்துள்ள வெற்றிகள் மற்றும் இராணுவ முன்னேற்றங்கள் குறித்து அரசு விழா ஒன்றில் அவர் விரிவாக உரையாற்றினார். இதன்போது அவர் மேற்படி விடயத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்காவுடன் இணைந்து உலகில் உள்ள தீய சக்திகளுக்கு எதிரான போரை இஸ்ரேல் முன்னின்று வழிநடத்துவதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல் அமைப்புகளுக்கு இஸ்ரேலிய படைகள் பலத்த அடியை கொடுத்துள்ளதாக தெரிவித்த நெதன்யாகு, இதன் மூலம் இஸ்ரேலை ஆபத்துக்குள்ளாக்கும் ஈரானின் திறனை தாங்கள் வெற்றிகரமாக சிதைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் பிராந்திய வல்லரசாக இஸ்ரேலின் நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்த போர்க்கால சூழலிலும் புதிய சர்வதேச கூட்டணிகளை உருவாக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு அமைதி வட்டத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது உரையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.